ரஷ்யாவ பொறுத்தவரைக்கும் இந்தியாவுக்கு ஆயில் குறைவான விலைக்கு குடுத்தாலுமே கூட, இங்க இன்னும் பெட்ரோல் விலை குறையாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அங்க அவங்க குடுத்த அந்த பெட்ரோல்லாம் எங்க தான் போகுது? ரஷ்யா, இந்தியாங்கிற நட்பு இன்னைக்கு நேத்து வந்த நட்பு இல்ல. 1970 சோவியத் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இருந்தது. 1971 நம்ம பங்களாதேஷுக்காக போர் போடும்போது, சோவியத் ரஷ்யா தான் நம்மள யுனைடெட் நேஷன்ஸ்லயும் எல்லா மல்டிலேட்ரல் ஏஜென்சிஸோட நம்மள சப்போர்ட் பண்ணது வரலாறுல ரெக்கார்ட் ஆனது. அப்போ ஒரு ட்ரீட்டி ஆஃப் பீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்னு நம்ம சோவியத் யூனியனோட அன்னைக்கு சைன் பண்ணியிருந்தோம். அது என்ன சொல்லுதுன்னா, நம்ம 2 பேர் காமனாக வேலை செய்வோம். நம்ம 2 பேருக்கும் எதிரி இருக்கிறது காமன் எதிரி. அவங்க எதிரி நம்ம எதிரி, நம்ம எதிரி அவங்க எதிரின்னு. இது ஏன்னா யுஎஸ் 7th ஃப்ளீட்டுங்கிறத வச்சு இந்தியாவை மிரட்ட அமெரிக்கா அன்னைக்கு ட்ரை பண்ணும்போது அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்ம சோவியத் யூனியனை யூஸ் பண்ணது. அந்த காலத்துலேருந்து நம்மளுக்கு சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யாவோட நல்ல நட்பு ரிலேஷன்ஷிப் உண்டு. நம்மளோட டிஃபென்ஸ் மெட்டீரியலில் மோர் தென் 50% ஆஃப் த மெட்டீரியல் நம்மளுக்கு சப்ளை பண்ணது இன்றைக்கும் ரஷ்யா தான். ஸோ இப்போ அந்த வரலாறு ஏன் முக்கியம்னா, ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டாக யூரோப்லையும் அமெரிக்காலையும் சாங்ஷன் போட்டும்போது ஏன் நம்ம ரஷ்யாட்ட ஆயில் வாங்கினோம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த முன்னாடி நடந்ததை சொன்னேன். ரஷ்யா மேலே சாங்ஷன் போட்டு ஆயில் $60 மேலே அவங்க விற்கக்கூடாது, அதை விற்கிறதும் ரொம்ப பல கஷ்டங்கள் போட்டு அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதே கஷ்டமாக்கினாங்க. அப்போ இந்தியா $60 கம்மியாக ரஷ்யன் ஆயில் வாங்கியிருக்கிறாங்க. கவர்மெண்ட்டே பிளெஸ் பண்ணி நிறைய சர்க்யூச்சியஸ் ரூட் யூஸ் பண்ணி நம்ம வாங்கினோம். அதில் எஸ்பெஷலி இன்சூரன்ஸு, அந்த கப்பலுக்கு இன்சூரன்ஸு, இது எல்லாமே ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம வாங்கினோம். நம்மளுக்கு பெட்ரோலும் டீசலும் கம்மியாக கிடச்சிருக்கணும். அப்படி கிடைக்காம மோர் தென் 90% ஆஃப் இந்த ஆயிலை 2 ப்ரைவேட் ரிஃபைனருக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த 2 ப்ரைவேட் ரிஃபைனர் ஒன்று ஜாம்நகரில் இருக்கும் ரிலையன்ஸோட கம்பெனி ஒன்று, அவங்க தான் பெரிய வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரிஃபைனர். அதுவும் இன்னொன்று குஜராத்தில் இருக்கிற எஸ்ஆரோட முன்னாடி இருந்த ரிஃபைனரி, இப்போ ராசன் சாஃப்ட்னு ஒரு ரஷ்யன் கம்பெனி அதை ஓன் பண்ணுறாங்க. 90% இவங்கள்ட்ட தான் போச்சு. இவங்க இந்த எண்ணெயை வாங்கி ரிஃபைன் பண்ணி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்களே தவிர இந்தியாவில் ரொம்ப கம்மியாக தான் சப்ளை பண்ணாங்க. அதனால இந்தியன் பொதுமக்களுக்கு இதோட பலன் பெருசாக கிடைக்கல. பொதுவாக கச்சா எண்ணெயோட விலை குறைஞ்சது அப்படின்னு சொன்னா இங்க பெட்ரோல் டீசல் விலை குறையும் அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்களே பல முறை சொல்லியிருக்கீங்க. ஆனா இந்த முறை கச்சா எண்ணெயோட விலை பல தடவை குறைஞ்சும் கூட ஏன் பெட்ரோலோட விலை அப்படிங்கிறது குறையவே இல்லை? மாண்புமிகு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அரசுலேருந்து கச்சா எண்ணெய் விலையும் பெட்ரோல் டீசல் எல்பிஜி சிலிண்டர் விலையும் சேர்ந்து லிங்க் பண்ணியிருந்தாங்க. போன ஒரு 3-4 வருஷமாக தமிழ்நாட்டில் 102 ரூபாயிலேயே பெட்ரோல் விலை இருக்குது. இது கச்சா எண்ணெய் விலை ஏறி இறங்கினாலும் நம்மளது குறைக்கல. இன்ஃபேக்ட் இப்போ கச்சா எண்ணெய் விலை கோவிட் பீக்கில் $25 ஒரு பீப்பான் வந்தபோது கூட நம்மளுக்கு கச்சா எண்ணெய் விலையை குறைக்கல. ஆனால் அது 25லேருந்து கொஞ்சம் தூரம் ஏற்றிட்டாங்க. இந்த 3-4 வருஷத்தில் கச்சா எண்ணெய் விலை $70லேருந்து $80 தான் இருக்குது. அதுக்கு மேலே பெருசாக ஏறலை. ரஷ்யாலேருந்து நம்மளுக்கு $60 பீப்பாக்கு இப்போ கச்சா எண்ணெய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த பலனெல்லாம் நம்மளுக்கு கொடுக்காம சில பணக்கார கம்பெனிகளுக்கு கொடுக்குறாங்க. இதே சமயத்தில் ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல் பணக்காரங்க யூஸ் பண்ணுற பிளெயினுக்கு விடுற பெட்ரோலோட விலை மட்டும் குறைச்சிட்டே போயிருக்காங்க. இது வெறும் ஏர்லைன்ஸுக்கு மட்டும் குறைக்கல. பல பணக்காரர்கள் சொந்தமாக பிளெயின் வச்சுருக்காங்க. அந்த சொந்த பிளெயினில் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல் கம்மியாக்கி இருக்கிறாங்க. ஆனால் பெட்ரோல் விலையோ டீசல் விலையோ குறைக்கிறது கிடையாது. இதில் 102 ரூபாயில் பெரிய அமௌண்ட்டு செஸ் அப்படிங்கிற பேரை போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம ரத்தத்தை உரியிற மாதிரி உரியிறாங்க. ஏன் செஸ்ன்னு போடுறாங்க, மற்ற டேக்ஸுன்னு போடலைன்னா, செஸ்ஸுங்கிற பணத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஃபுல் பணத்தை எடுத்துக்குமே தவிர ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஷேர் பண்ண மாட்டாங்க. மற்ற எல்லா ரெவன்யூமே ஃபைனான்ஸ் கமிஷன் போட்டிருக்கிற பிளான் படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டிவால்வ் பண்ணி கொடுக்கணும். செஸ்ஸுங்கிறது ஒரு பர்டிகுலர் யூஸுக்காக எடுக்கிறதுனால அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே ஃபுல் பணம் போகும். அதே மாதிரி சிஏஜியோட லேட்டஸ்ட் ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த செஸ்ஸுன்னு அவங்க வாங்கினது எதுக்காக யூஸ் பண்ணணுமோ அதுக்காக யூஸ் பண்ணாமல் மற்ற ரெகுலர் எக்ஸ்பென்சஸுக்கு யூஸ் பண்ணுறத சிஏஜி பல தடவை சுற்றி காட்டியிருக்கு. அதனால்
இதில் ஒரு பெரிய காம்பனண்ட் வந்து செஸ் அப்படின்னு போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தன யூஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கு. இது ஏன் நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியோ 4 வருஷத்துக்கு முன்னாடியோ கார்ப்பரேட் இன்கம் டேக்ஸை 40%லேருந்து 25% குறைச்சிட்டாங்க. சில மேனுஃபேக்சரிங் புதுசாக பண்ணுற கம்பெனிக்கு 15% வரைக்கும் குறைச்சாங்க. அப்போது பெரிய ரெவன்யூ பற்றாக்குறை வந்தது. முதல் வருஷத்தில் ரிசர்வ் பேங்க்கில் இருந்த எமர்ஜென்சி ரிசர்வ்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த பற்றாக்குறையை முடிச்சிட்டாங்க. இந்த பற்றாக்குறை அப்படியே நிறைவு பண்ணி சரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறதுன்னு பார்த்தம்போது இது ஒரு யூஸ்ஃபுல் மெத்தடாக இருந்தது. அதனால தான் உங்களுக்கு பெட்ரோல் டீசல் மேலே வரி ஜாஸ்தியாக இருக்குது, எல்பிஜி சிலிண்டர் விலை இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஏழை மேலே வரி சுமையை ஏற்றி பணக்காரர்களுக்கு வரி சுமையை குறைச்சிருக்காங்க. கடந்த சில நாட்களாகவே பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் மத்தியில் ஒரு பேச்சு பரவலாக போயிட்டே தான் இருக்குது. அதாவது வந்து பெட்ரோலோட விலை அப்படிங்கிறது வந்து ஒரு 10 ரூபா குறைய போகுது அடுத்த சில நாட்களில் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது. இந்தியா வந்து இப்போ நீங்கள் ஓட்டு போடுறது, டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிஞ்சிருச்சு. ஒரு சைடில் வந்து சவுத் இந்தியா, அதாவது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ஒரு பங்கும், இப்போ ரீசெண்டாக மகாராஷ்டிராவும் இதோட சேர்ந்துடுச்சு. இந்த இடத்துல பிஜேபி ஸ்ட்ராங்காக இப்போ இல்லை. கர்நாடகாவில் தோற்றதுக்கப்புறம் பிஜேபி ஆட்சி அங்கே கிடையாது. சவுத்தில் எங்கேயுமே பிஜேபி கிடையாது. ஆனால் ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், உத்தராகண்ட், குஜராத் இந்த மாதிரி இடத்துல 100க்கு 100 சீட்டு வாங்கினதுனால அவங்க ஆட்சியை கம்ஃபர்டபுளாக அமைச்சிடுறாங்க. இந்த ஹிந்தி ஹார்ட்லேண்டில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ மகாராஷ்டிராவில் பவரில் இருக்கிறதே கூட அங்கேருந்து ஆட்சியில் இருந்த 2 கட்சி, ஒன்று சிவசேனாவும் இன்னொன்று சரத் பவாரோட நேஷ்னல் காங்கிரஸ் பார்ட்டியும், 2த்தையும் உடைச்சு அவங்களுக்கு அங்கே இருந்த பெரிய லீடருக்கு கங்கா ஸ்நானம் பண்ணி, அதாவது அவங்க மேலே இருந்த இடி கேஸு, கரப்ஷன் கேஸெல்லாம் தள்ளுபடி பண்ணி ஆட்சி அமைச்சிருக்காங்க. அது அடுத்த எலெக்ஷனில் தள்ளுபடி ஆகிடும். பட் இந்த இடத்துல இருக்கிற லோக்சபா சீட்டுகள் கம்மி. இந்த சீட்கள் அவங்களுக்கு தேவைப்படாது. இந்த 6-7 மாநிலத்தில் இருக்கிற சீட்டை கம்ப்ளீட்டாக அவங்க ஜெயிச்சதுனால எப்படியும் நாங்கள் ஆட்சியில் இருக்க போகிறோம், அதனால் இவங்க ஓட்டு போடுறது எங்களுக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிற கணக்கில் வேறு வரியை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. அந்த 6 மாநிலத்தில் அவங்க ஓட்டு வாங்குறது மெயினாக ஹிந்துத்வாங்கிற பேரில். இப்போ அயோத்தியாவில் 22ஆம் தேதி அன்னைக்கு கோவில் திறக்க போகிறாங்க. அதனால் மக்கள் ஓட்டு போடுறச்ச பெட்ரோல் டீசல் விலையை பற்றி அவங்க கண்டுக்கலை அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறதுனால அவங்க பயப்படுறதில்ல, விலைவாசி குறைக்கிறதுக்கு பயப்பில்லை. போன வாட்டி பை எலெக்ஷனில் நார்த் இந்தியாவில் ஒரு 4-5 சீட்டு தோற்ற உடனே கொஞ்சம் குறைக்கிற மாதிரி குறைச்சாங்க கண்தொடப்பு. நார்த் இந்தியாவில் பிஜேபிக்கு பெரிய தோல்வி வர வரைக்கும் இந்த விலைவாசியை குறைப்பாங்களான்னு எனக்கு சந்தேகம். இப்போதைக்கு 10லேருந்து 15 ரூபா சில பெட்ரோல் விலை ஜாஸ்தியாக இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ 10 ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட் குறைச்சா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் போடுற டேக்ஸும் கொஞ்சம் குறைஞ்சு 15 ரூபா வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கும். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேலே நிறைய பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா நிறைய பேர் நிறைய டவுட்டெல்லாம் ரைஸ் பண்ணியிருக்காங்க. சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் கூட சந்தேகத்தை கிளப்பியிருக்காங்க. இந்த சந்தேகத்தெல்லாம் போக்கத்துக்கு காங்கிரஸ் கட்சியின் கம்யூனிகேஷன் ஜெனரல் செக்ரட்டரி, ராஜ்யசபா எம்பியாக இருக்கிற ஜெயராம் ரமேஷ் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு. ப்ரெஸ் ரிலீஸாக வெள்ளம் போட்டிருக்கோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. என்ன சொல்ல வரோன்னா, இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுங்கிறது மேலே மக்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி, அதில் மூத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க. இது மேனிப்புலேட் ஆகுது. பல இடத்துல ஓட்டிங் மிஷின் காணாமல் போகிறதுனால சில ஸ்டெப்ஸை காங்கிரஸ் கட்சி கேட்டிருக்கு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வாட்டியும் அந்த ஒரு ஓட்டு போடுறச்ச விபேட் அப்படின்னு ஒரு பேப்பர் பிரிண்ட் ஆகி வரும். அது ஆட்டோமேட்டிக்காக பேப்பர் வந்து அந்த பொட்டியில் விழும். அப்போ நீங்கள் வந்து விழறச்ச உங்கள் சிம்பிள் நீங்கள் போட்டது கரெக்டானு பார்க்க முடியும். இவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, அந்த பொட்டியில் நேராக விழாமல் மக்கள் கையில் அதை கொடுக்கணும். மக்கள் அவங்க ஓட்டு போட்ட சின்னம் தான் வந்திருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பொட்டிக்குள்ளே போடணுங்கிறது ஒன்று. 2வது, இப்போ ஒரு மிஷினுக்கும் எல்லா விபேட்டையும் நம்ம எண்ணுறது கிடையாது. காங்கிரஸ் கட்சி என்ன கேட்டுட்ருக்குன்னா, எல்லா விபேட்டையும் கூட எண்ணணும். நீங்கள் வந்து மிஷினுக்கும் அந்த விபேட்டுக்கும் டேலி பண்ணணும். 2ம் டேலி ஆச்சுன்னா தான் நீங்கள் எலெக்ஷன் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணணும்னு. ஒன்ஸ் ஆங்கிலத்தில் ஷேக்ஸ்பியரில் ஒன்று வந்து சீசர்ஸ் வைஃப் மஸ்ட் பி அபவ் சஸ்பீஷியன்னு, அதே மாதிரி
ஒரு எலெக்ஷன் ப்ராசஸில் ஒரு சந்தேகம்னு வந்துருச்சுனாலே இந்த சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ண வேண்டியது எலெக்ஷன் கமிஷனோட வேலை. அதனால எலெக்ஷன் கமிஷன் டெஃபினட்டாக இந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணி எந்த குடிமகன் மேலேயும் இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் மேலே டவுட்டுங்கிறது இருக்கவே கூடாது. அதை பண்ண வேண்டிய கடமை எலெக்ஷன் கமிஷன்து. சில ஆளும் கட்சி ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி ஒரு விபேட்டையும் எண்ணணும்னா ஒரு நாளில் ரிசல்ட் சொல்ல முடியாது, 2 இல்லாட்டா 3 நாள் ரிசல்ட் ஆகுங்கிறாங்க. அது தவறே கிடையாது. நீங்கள் யங்காக இருக்கிறவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். எங்களை மாதிரி 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வரத்துக்கு 3 நாள் ஆரவறதெல்லாம் நாங்கள் பொறுமையாக கேட்டுட்டு இருக்கிறோம். ஒரு 5 வருஷம் ஆட்சி நடக்கும்போது 100 கோடி மக்களுக்கு மேலே தலையெழுத்து எழுதும்போது ஒரு 2 நாள் தாமதமாக ரிசல்ட் வந்தால் ஒரு தப்பும் ஆயிடாது.